பிரைஸ் பீ டு காட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த வேலையில கூட ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லும்படி வந்திருக்கிறேன். செய்தி மாத்திரமல்ல, அது ஒரு ஜெப குறிப்பும் கூட. ஒரு சில வசனங்களை நம்ம தியானித்து சிறப்பாக அந்த காரியத்துக்காக நாம ஜெபம் செய்து முடிக்க போகிறோம். சரி, இன்றைக்கு சமீபத்துல நீங்க கேட்டிருப்பீங்க, இல்ல பார்த்திருப்பீங்க. ஒரு முக்கியமான ஒரு செய்தி. எத்தனை பேர் கண்கள்ல பட்டதுன்னு தெரியல. என் கண்கள்ல 2, 3 முறை பட்டதுனால தான் இந்த செய்திய அ சொல்லி நம்ம இதற்காக ஜெபிக்கலாம் என்று வாஞ்சிக்கிறேன். சரி, என்னன்னா, அ சென்னை திருமங்கலத்துல ஒரு 4 பேர் ஒரு குடும்பமா இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல சேர்ந்த 4 பேர் தற்கொலை செய்து கொண்டாங்க. எதற்காக தற்கொலை செய்து கொண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 5,00,00,000 கடன் இருந்தபடினால, கடன் தொல்லையினால அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக ஒரு செய்தியை நான் இன்றைக்கு சோசியல் மீடியாலயும் பார்த்தேன். அதேபோல அ ஈவினிங் டைம்ல வர பேப்பர்லயும் அத நான் பார்த்துட்டு இருந்தது. அப்ப பாருங்களேன், அது படிக்கும்பொழுது கடன் தொல்லை, அப்புறம் அந்த கமெண்ட்ஸ் உள்ள போய் பார்க்கும்பொழுது, நெறைய பேரு ரொம்ப ஆறுதலான வார்த்தைகளையும், எச்சரிப்பான வார்த்தையையும் ஒரு நெறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் படிக்கும்பொழுது ரொம்ப வேதனையாவும், ஆ ஒரு எச்சரிப்பாவும் தான் இருந்துச்சு. சரி, இதை குறித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதையும் நாம பார்த்து இன்னைக்கு சிறப்பாக இப்படிப்பட்ட தற்கொலைகள் நடக்கக்கூடாது. கடன் தொல்லையினால இ இன்றைக்கு நான் பார்த்த செய்தி போல நெறைய செய்திகள நான் இதுக்கு மேல பார்த்திருக்கிறேன். கடன் பிரச்சனையினால, கடன் தொல்லையினால அநேகர் குடும்பத்தோடு மரித்து போறாங்க. இன்றைக்கு நான் சொன்ன அந்த செய்தி இருக்குல்ல, இன்னைக்கு நான் பார்த்த செய்தி சென்னை திருமங்கலத்துல அந்த குடும்பம். அந்த குடும்ப தலைவர் வந்து ஒரு மருத்துவரா இருந்திருக்கிறாரு. அப்புறம் குடும்ப தலைவி அவங்க வந்து வழக்கறிஞரா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 2 வாலிப மகன்கள். இந்த 4 பேருமே கடன் தொல்லை நிமித்தமாக அவங்க தற்கொலை செய்து கொண்டாங்க. தொகை எவ்வளோ தெரியுமா? நான் சொன்னேனே, 5,00,00,000க்கு. அப்ப பாருங்களேன், ஒரு 5,00,00,000 கடன் தொல்லை. அது அவங்களால எப்படி கட்ட முடியும்? அந்த கேள்வி வருவதற்கு முன்பதாக நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். அவங்க பார்த்தா நல்ல ஒரு வசதியான ஃபேமிலி தான் இருக்கிறாங்க. ஆ ஏன்னா குடும்பத்தில டாக்டரு, வக்கீலு, இப்படி அவங்க நல்ல ஒரு வருமானத்த பெற்றிருந்திருக்கக்கூடும். ஆனாலும் கூட அவங்களுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு அ ஆசை என்னன்னா, ஒரு பேராசை இருந்திருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் எதனால சொல்ல வரேன்னா, சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. சில பேர் வந்து போட்டிருக்க கமெண்ட்ஸ படிக்கும்போது சில விஷயங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை இருக்கலாம், இல்லாமயும் போகலாம். அந்த கண்ணோட்டத்தில தான் அந்த பதிவ நான் வந்து உங்களுக்கு செய்றேன். எப்படின்னா, ஒருவேளை அவங்களுக்கு வந்து இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் ஏதாவது முதலீடு செய்யணுன்ற வந்து ஒரு ஈடுபாடோ, இல்ல ஒரு விதமான அ காரியத்த குறித்து யோசித்து பலவிதமான லோன் எடுத்திருக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணினது நிமித்தமாக ரூ. 5,00,00,000 கடன் வந்தது. இது குறித்து ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியாம நம்ம எதுவும் பேச முடியாது. ஆனா, ஏதோ ஒரு கடன் தொல்லையில மாட்டுனாங்கன்னா, அவங்க அனுமதி இல்லாம மாட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம என்ன வேணா பேசலாம். கமெண்ட் என்ன வேணா சொல்லிட்டு போலாம். அத நம்ம பேசிட்டு போலாம். ஆனா, அது வேற விஷயம். அது வந்து நம்ம விஷயம் தெரியாம நம்ம சிலது பேச முடியாது. ஆனாலும் கூட நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அப்போ இந்த 5,00,00,000 அவங்களுக்கு தெரியாம இந்த 5,00,00,000 கடனாய் ஆகியிருக்க வாய்ப்பே இல்ல. இது 100க்கு 100 உண்மை. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில எதற்காகவோ கடனை வாங்கியிருக்கலாம். அது ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவோ, இல்ல ஏதோ ஒரு தேவைக்காகவோ, ஏதோ ஒண்ணு செய்றாங்கன்னா, ஆனா அவங்களுக்கு அது தேவைக்கே அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு உயிரையே கொல்லும்படியான முடிவை தந்தது தான் வேதனையான விஷயம். அப்ப இந்த கடன் பிரச்சனைக்கு பின்னால, இந்த கடன் தொல்லைக்கு பின்னால இருக்கிற விஷயங்கள் என்ன? அதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னால எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க? எந்த மனிதர் இவங்களுக்கு விரோதமா கூடுனாங்க? இப்படிலாம் நம்ம சில காரியங்களெல்லாம் வேர்ல்ட்லியா நம்ம நெறைய பேசுறத விட்டுவிட்டு, இதுல இருக்கிற முக்கியமான எதிரி யாரு என்பது குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோட அடையாளம் காட்டப் போகிறேன். இந்த எதிரி அவர்களை மாத்திரமல்ல, இன்றைக்கு நார்மலா இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படிப்பட்ட எதிரியானவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படிப்பட்ட கடன் தொல்லையில சிக்க வைக்கிறதுக்கு தன் வலையை வீசிக் கொண்டிருக்கிறான். அதுக்கு தான் நான் முக்கியமாக இந்த செய்திய நான் சொல்ல வந்ததுக்கான காரணமே. அது பெரிய குடும்பமா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு டாக்டரோ, வக்கீலோ, இன்ஜினியரோ, இல்ல எவ்ளோ பெரிய தொழிலதிபரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கூலி தொழிலாளியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வலை வீசுவது
அந்த எதிராளியோட வேலை. யார் அந்த எதிராளி அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சொல்லும்பொழுது, அவன் வேற யாரும் இல்ல. பிசாசானவன், சாத்தான். அவன்தான் அநேக குடும்பங்களை என்ன பண்றான்? சின்னாபின்னமாக்கும்படியாக, தற்கொலை எண்ணங்களை தூண்டும்படியாக, அவன் என்ன பண்றான்? பல ஆசைகளை விரிக்கும்படி வலைகளை போடுகிறான். இன்றைக்கு எல்லாருமே ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ விரும்புகிறோம். அதனால இப்போ பக்கத்து வீட்ல ஒருத்தங்க கார் வாங்கிட்டாங்கன்னா, நம்ம வீட்லயும் ஒரு கார் வாங்கிடணும். இல்ல நம்ம சொந்தக்காரங்கள்ல யாராச்சும் ஒரு அண்ணனோ, தம்பியோ யாரோ ஒரு நம்ம கூட பொறந்தவங்க ஒரு காரோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டாங்கன்னா, நம்மளும் அத வாங்கிடணும்னு சொல்லிட்டு முதல்ல எண்ணம் நமக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இது மாரி நான் சொல்றது கார் போல நெறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். வீடோ, வாசலோ இல்ல எதுவோ ஒன்று நம்ம வாங்கும்படிக்கு ஒரு முயற்சி அவங்க வாங்கிட்டாங்க நம்ம வாங்கக்கூடாதா? இப்படி ஒரு யோசனை வரும்பொழுது, நம்ம என்ன பண்றோம்? உடனே லோன் எடுத்துடலாமா? அப்போ எந்த பேங்க் எவ்வளோ லோன் தருது? அப்ப நம்ம யார்கிட்டயாவது கடன வாங்கலாமா? நகைய வைத்து ஏதாச்சும் பண்ணலாமா? இப்படிதான் நம்மளோட மைண்ட் போகுது. ஏன்னா, நம்ம வாங்குற வருமானத்த வைத்து இன்றைக்கு பொருள உடனே கேஷ குடுத்து வாங்கும்படி சூழ்நிலையில இன்னைக்கு பொருளாதாரமும் இல்ல. அப்படிப்பட்ட சம்பாத்தியமும் இன்றைக்கு நார்மல் கிறிஸ்டியன் லைஃபோ இல்ல யாரும் அப்படி சம்பாதிக்கல. ஆனா, இந்த மாரி சூழ்நிலையில நம்ம என்ன பண்றோம்னா, இஎம்ஐல எடுத்துக்கலாம். இல்ல இல்ல வாங்கி இங்க குடுத்துடலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடன் வாங்குறது நிமித்தமாக அதுக்கு வருகிற பெரிய ஆபத்து விளைவை நாம மறந்து போய் விடுகிறோம். தற்காலிக சந்தோஷத்துக்காக நாம என்ன பண்றோம்? பெரிய ஒரு ஆ இழப்ப சந்திக்க அது காரணமாகிடுது. அப்போ இன்னைக்கு ரொம்ப ஈஸியா நமக்கு லோன் குடுக்குறதுக்கு நெறைய பேங்கே முன் வராங்க. இன்னைக்கு நெறைய ஃபோன் கால் என்ன பண்ணுது, "சார் உங்களுக்கு லோன் வேணுமா? உங்க உங்க நம்பருக்கு, உங்களுடைய பேருக்கு, உங்களுடைய இதுக்கு இவ்ளோ லோன் சாங்ஷன் ஆயிருக்கு. நீங்க ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணா போதும். நீங்க ஓகே சொன்னா போதும். நீங்க இருக்கிற இடத்துல உங்க அக்கவுண்ட்லயே நாங்க அமௌண்ட்ட கட்டுறோம்னு" சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாவும், ரொம்பவும் நம்மள கேர் பண்ணிக்கிற மாரியும், நம்ம நீட தெரிஞ்சு ஒருத்தருக்கு குடுக்குற மாரியும், கேட்கிற மாரியும் தான் இன்னைக்கு நெறைய விதமான அ லோன்ஸ் வருது. கிரெடிட் கார்டு, இன்னைக்கு கடன் அட்டை அது வந்து பெரிய ஆபத்தா இன்னைக்கு நிற்குது. அநேகர் கடன் அட்டையால தான் அநேகருடைய குடும்பங்கள்ல மாதம் மாதம் தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கு. கடன் அட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கடன் அட்டை வாங்கியிருப்போம் என்று சொன்னால், நம்ம கையில இருக்கும் என்று சொன்னால், அதை வைத்துக்கொண்டு நாம நினைச்சதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடுறோம், ஷாப்பிங் பண்ணிடுறோம். அது அது டே பை டே அது நமக்கு பழக்கமாகுதுன்னு சொல்லப்போனா, அது அதே வந்து அதே நமக்கு ஒரு கண்ணியாய் மாறிவிடும். இன்னைக்கு உலகத்தார் அநேக விசுவாசிகளும் இப்படிப்பட்ட கடன் அட்டைகளை வைத்து தான் நம்முடைய இந்த காரியங்கள்ல நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரு தெளிவான முடிவை நாம் எடுப்போம். உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கலாம். அதை வைத்து நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு உங்க மாதாந்திர குடும்பத்தை நீங்க நடத்திக் கொண்டிருக்கலாம். அது சரியோ தவறோ அந்த காரியத்துக்கு நான் போக விரும்பல. ஆனா இன்றைக்கு நாம வேத வசனத்தின்படி ஒரு சில விஷயங்களை நாம வாசித்து, தியானித்து, நாம ஜெபிக்க இந்த வேளையில நாம கூடியிருக்கிறோம். இந்த செய்திய கவனமாய் கேளுங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம நல்லா வாழும்படிக்கு தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த பூமியில நாம ஓட்டத்த இந்த கடன் பிரச்சனை, தோல்வி நிமித்தமாக தற்கொலை செய்யறதுக்கோ, இல்ல ஒரு 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 எக்ஸாம்ல ஒரு ஃபெயிலியர் நிமித்தமாக தற்கொலை பண்ணிக்கிறதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு காதல் தோல்வியினால தற்கொலை பண்ணிக்கிறதுக்கோ, இந்த ஜீவன் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அப்போ நம்ம இந்த பூமியில சிறந்து வாழும்படிக்கு தான், நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படிக்கு, ஆரோக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இதற்கு நம்ம வேத வசனத்தில் நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நாம் ஆசீர்வாதமா இந்த பூமியில வாழணும்னா, கர்த்தர் ஒரு சில கட்டளைகளையும், கற்பனைகளையும் நம்ம கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒரு மனுஷன் பூமியில எப்படி வாழ வேண்டும், எப்படி ஓட்டத்தை ஓட்ட வேண்டும் என்பது குறித்தான சகல சத்தியத்தையும் தேவன் நம் கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கவனமாய் கைக்கொண்டு வருவோம் என்று சொன்னால், கர்த்தர் நம்ம முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் உண்டு. நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சாபங்களும் உண்டு. அதை நாம் அறிந்திருப்போம் என்று சொன்னால், நாம கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க நாம
எச்சரிக்கையா இருப்போம் என்பதில நமக்கு எந்த ஒரு டவுட்டும் நமக்கு தேவையில்ல. சரி, இந்த விஷயங்கள்ல பாருங்களேன், இந்த கடன் பிரச்சனையால அந்த குடும்பமே ஒரு தற்கொலை செய்து கொண்டது. இந்த செய்தி நான் வந்து இதுக்கு முன்னால நெறைய வாட்டி இப்படிப்பட்ட குடும்பத்த தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அது லிஸ்ட்ட எடுத்து பார்த்தோம்னா, நெறைய வந்துட்டு இருக்கு. முக்கியமா இந்த கடன் தொல்ல பிரச்சனையினால, அது கடன் கொடுத்தவங்களே என்ன பண்றாங்க, அத வந்து வட்டி முதலமா கேட்கறாங்க. ஆட்களை அனுப்பி அடித்து, உதைத்து இப்படி நெறைய விதமான காரியங்களை கேட்கறதுனால, அவங்களுடைய மனநலம் பாதிக்கப்பட்டு, வேற தற்கொலை தான் ஒரே வழின்ற தள்ளப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னால இருக்கிறது யாருன்னு நான் சொல்லிட்டேன், சாத்தான். அவன் எப்படி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய தந்திரங்கள் எல்லாமே ஒரே ஒரு தந்திரம் தான். ஆதியிலிருந்து தான் அவன் ஒரே தந்திரத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான். நம்ம கண்களை இச்சிக்கும்படி, பொருளாசையை காண்பித்து, நம் கண்களை கவரும்படிக்கு அவன் இச்சிக்கும்படியாய காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான். எப்படி ஏவாளுக்கு அந்த கனி ஒரு இச்சையாய் காண்பிக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு இன்றைக்கு உலகத்துக்குரிய பொருளாசையினாலும், இல்ல பொன்னாசை, மண்ணாசை இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு நம்மள நிறுத்தி, இத இத பாரு, இத நீ அனுபவி, இது உனக்காகத்தான் உண்டு, இத நீ அனுபவித்துக்கொள் என்று சொல்லி, பலவிதமான கண்களில முதல்ல நமக்கு அந்த காரியத்த முதல்ல காட்டுறான். அந்த ஆசைய நமக்குள்ள தூண்டி வைக்கிறான். தூண்டிவிட்டு அத அடையும்படிக்கான வழியையும் நமக்கு சொல்லிவிடுறான். நீ இந்த இவ்ளோ லோன் எடுத்து இத பாரு, இது உன்னால முடியும். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள டியூன் பண்ணி நாம் அதை வாங்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பிசினஸ் மேன்ஸ் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட அதுக்காக ஒர்க் பண்ற நெறைய குரூப்ஸ் இருக்கு. ஆனா இன்றைக்கு விசுவாசியாகிய நாம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு யாரு என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும், எந்த விதமான காரியங்களா இருந்தாலும், அத கர்த்தர்கிட்ட கொண்டு போகிறது தான் மிக சிறந்த ஞானமுள்ள ஒரு வழி என்று சொன்னால், கர்த்தர்கிட்ட நம்ம ஒவ்வொரு விஷயத்த நம்ம சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என் எனக்கு இந்த 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 வேலையில, எனக்கு இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு கார் அவசியமா? எனக்கு கார் வாங்குறது அவசியமானதா? இல்ல ஒரு லேண்ட் வாங்குறது எனக்கு அவசியமானதா? இல்ல ஒரு விதமான ஒரு பைக் வாங்குறது எனக்கு அவசியமானதா? இல்ல நாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கலாமா? வாங்கக்கூடாதா? இல்ல ஏதோ ஒரு ஆலோசனைய நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு போக வேண்டும். அப்போ நம்ம எடுத்தோம், கவுத்தோம்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்ம சார்வோம் என்று சொல்லும்போது தான், இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம தள்ளப்படுறோம். அப்போ நம்ம எது இருந்தாலும் நம்மை நாமே ஓன் டிசிஷன் எடுக்காதபடிக்கு நம்மை படைத்து உருவாக்கின கர்த்தர்கிட்ட நம்ம முதலாவதாக போய் நிற்க வேண்டும். ஒரு வீடு என்று பார்க்கும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்கின்ற அமைப்பை தான் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறாரு. அப்போ ஒரு முடிவை கணவன் எடுத்தாலும் சரி, மனைவி எடுத்தாலும் சரி 2 பேரும் இணைந்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, அதை முதல்ல எடுக்கிற அந்த முடிவு கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும். ஒரு கணவர் ஒரு முடிவு எடுத்தார் என்று சொன்னால், அது மனைவி கிட்ட கொண்டு போணும். ஒரு மனைவி முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா, கணவன் கிட்ட கொண்டு போணும். இல்ல 2 பேரும் அதுக்கு சமரசம் ஆயிட்டாங்கன்னா, அது கர்த்தர்கிட்ட கொண்டு போகணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட முடிவை ஒரு கார் வாங்கும்படிக்கு நாங்க முடிவு செய்திருக்கிறோம். இந்த கார் எங்களுக்கு இந்த வேலையில தேவையானதா? எங்ககிட்ட இப்போ அவ்வளோ போதுமான பணம் இல்ல. நாங்க லோன் எடுத்து இந்த கார வாங்கலான்னு இருக்கிறோம். இல்ல ஏதோ ஒரு எங்ககிட்ட இப்போ கொஞ்சம் பணம் இருக்கு. மீதி நாங்க இஎம்ஐல கட்டி வாங்கலான்னு இருக்கோம். இப்படி ஏதோ ஒரு காரியத்த நீங்க கர்த்தர்கிட்ட கொண்டு போய், "இதுல எங்களுக்கு ஞானம் வேணும் ஆண்டவரே. எங்களுக்கு கார் அவசியமா? இல்ல இப்ப வேணாவா? இல்ல நீங்க எப்படி எங்கள நடத்த விரும்பினோ, உம்முடைய சித்தத்தின்படி நாங்க பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய விருப்பத்தின்படி வேண்டாம் அப்பா" என்று சொல்லி, ஒரு ஜெப குறிப்பை கர்த்தர்கிட்ட நம்ம கொண்டு போய் செலுத்துவோம் என்று சொன்னால், கர்த்தர் கட்டாயம் என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஆலோசனையை கொடுப்பார். அல்லேலூயா! இதுதான் நாம் ஆராதிக்கிற வல்லமையுள்ள தேவன். அப்போ நீங்க இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கர்த்தர்கிட்ட கொண்டு போய், ஆண்டவரே, இது எனக்கு தேவையானதா? இது எனக்கு லைஃப்க்கு இப்போ தேவையா இருக்குமா? இது எனக்கு நீட்ஃபுல்லா இருக்குமா? இல்ல இது நிமித்தமாக என் லைஃப் ட்ரபுள் ஆகிடுமா? என்ற விஷயத்த நம்ம கர்த்தர்கிட்ட தான் நம்ம கொண்டு போகணும். அவர் சொல்லுவாரு, எஸ் சொன்னா
நம்ம ப்ரொசீட் பண்ணணும். நோ சொன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஆசீர்வாதமான வழி. அப்போ இன்றைக்கு நாம எப்படி இப்படிப்பட்ட காரியங்கள நம்ம முடிவு எடுக்கிறோம்? நான் கார வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எல்லாவற்றிற்கும் நம்ம கர்த்தர்கிட்ட தான் முதல்ல கொண்டு போகணும். மனுஷர்கிட்ட கொண்டு போவதற்கு முன்னதாக நமக்கு ஜீவனை தந்த, நமக்கு நாள்தோறும் கிருபையை கொடுத்து, நம்மளை போஷிக்கிற, பாதுகாக்கிற, நம் மேல உயிரையே, அன்பையே வைத்திருக்கிற தேவனிடம் நம்ம நம்முடைய காரியங்களை கொண்டு போவது ரொம்ப 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 அவசியம். ஒரு குடும்பத்துக்கு தலைவர் யார் என்று சொன்னால் அவர் இயேசுதான். அல்லேலூயா. நம்ம வெறும் வார்த்தையை மாத்திரம் போற்றக்கூடாது. இயேசுதான் இந்த வீட்டின் தலைவர் என்று சொல்லிவிட்டு நம்ம சுயமாய் ஒரு முடிவை எடுப்போம் என்று சொன்னால் அதுல நிறைய தவறுகள் நேரிடலாம், நிறைய குழப்பங்கள் வரலாம், இல்லை அவமானங்கள் சந்திக்கலாம், இழப்புகள் சந்திக்கலாம். ஆனா இந்த நாளில நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னுடைய வீட்டின் தலைவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லித்தான் செய்வேன் என்கின்ற ஒரு முடிவை எடுக்கணும். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஒவ்வொன்று ஜெபம் செய்துட்டு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா இதுல கர்த்தருடைய சித்தம் இருக்கா? கர்த்தருடைய விருப்பம் இருக்கா என்பதை அறியாமல் செய்கிறது 2வது கேட்டகரி. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அவங்க எதுவுமே சொல்லாம செஞ்சுருவாங்க. 2வது கேட்டகரி ஒரு காரியத்த செய்துட்டு, ஜெபம் பண்ணிட்டு, ஆசீர்வாதமா இருக்கும்னு நெனச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா, இது 2மே நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற முடிவ கர்த்தர்கிட்ட கொண்டு போயிட்டு, பதில் கிடைக்கும் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த ஆஃபர் க்ளோஸ் ஆனாலும் பரவால்ல. இந்த ஆஃபர் போனா பரவால்ல. கர்த்தர் நமக்காக பெரிய ஆஃபர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் கரத்துல தான் ஆசீர்வாதங்களே இருக்கு. அவர் நமக்கு கொடுக்க வேண்டியத கட்டாயம் கொடுப்பார். இன்றைக்கு நாம் எடுக்கிற முடிவுல நம்ம எடுத்தோம் என்று சொன்னா, நம்ம கடன்பட்டு, லோல்பட்டு, பரிதாபப்பட்டு, இப்படிப்பட்ட கடன் தொல்லையில சிக்குவோம் என்று சொன்னால், நமக்குள்ள எவ்வளவு விதமான மன ரீதியான போராட்டம் இருக்கும். ஒவ்வொரு தற்கொலைக்கு பின்னாலும் இருக்கிற முக்கியமான ஒரு கிரியை என்ன தெரியுமா? மன அழுத்தம் என்பது. இந்த மன அழுத்தம் தான் ஒரு மனிதனை தற்கொலைக்கு நேராக தூண்டுகிறது. இந்த பாருங்க, நான் இன்னைக்கு சொன்ன அந்த டாக்டர் ஃபேமிலிய பார்த்தீங்கன்னா, அவங்க 5,00,00,000 கடன். 5,00,00,000க்கு அவங்க எங்க போவாங்க? அந்த 5,00,00,000 சந்திக்கணும்னா, அவங்களுக்கு ஒரு விதமான காரியங்கள் நேரிடப்பட்டிருக்கலாம். என்னன்னா, கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அந்த 5,00,00,000 இப்பவே எடுத்து வையின்னு சொல்லிரும்போது, அவங்க 5,00,00,000க்கு எங்க போய் நின்னுருப்பாங்க? அவங்க கொடுத்திருக்க டைம் அந்த அவகாசம்லாம் முடிஞ்சிட்டுருக்கும். அப்போ அவங்கள என்ன ஒண்ணு கைது செய்யப்படணும். இல்ல ஏதாவது அவங்க அ ஏதாச்சும் ஒரு அவமானத்த சந்திக்க வேண்டியதா இருக்கு. இத சொன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? மனப்போராட்டம், பயம், கலக்கம், அவமானம் இது நிமித்தம் என்ன பண்றாங்க? தற்கொலை தான் ஒரே தீர்வு என்று சொல்லி பிசாசு அவனவங்களை தற்கொலைக்கும்படி தூண்டுகிறான். இதுதாங்க பிசாசுடைய தந்திரங்கள் எப்படிலாம் இருக்கு. அப்போ முதல்ல ஆசைய தூண்ட வைத்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய எல்லா விதமான காரியங்களை அப்படியே உரிந்து கொண்டு நம்மளை கிண்ணிக்கு நேராய் நடத்துவது தான் அவனுடைய ஆ தந்திரமா இருக்கிறது என்பதை நாம அறிந்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த தற்கொலையை குறித்தான காரியங்களை குறித்து உங்கள் கூட ஒரு சில விஷயங்கள் நான் பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த தற்கொலைகள் ஏற்படுறதுக்கு பின்னால் இருந்து செயல்படுற பொல்லாத ஆவிகளின் கூட்டம் உண்டு. இந்த ஆவிகள் எல்லாம் ஒரு மனிதனை பிடிச்சுச்சுன்னா, கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள ஆசையை தூண்டி விட்டுக்கொண்டு, அதுக்கு ரிலேட்டடான ஆட்களை அனுப்பி, அவங்கள எப்படியாவது அந்த அடையும்படிக்கு அப்படியே ஓடும்படி செய்யும். அவங்க சிந்தைகளை போட்டு குடைந்து கொண்டே இருக்கும். இந்த நிறைய காரியங்களை பார்க்க வைத்து, அதில இன்னும் இன்ட்ரெஸ்ட்ட அப்படியே கூட்டி, 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 இதை இப்பயே வாங்கு, இப்பயே செய்யுன்னு சொல்லிட்டு, நிறைய விதமான ஆலோசனையா உங்களுக்கு வழங்கிட்டே இருப்பாங்க. ஆனா, இந்த விஷயங்கள்ல தான் நம்ம கவனமா இருக்கணும். நமக்கு வருகிற ஆலோசனை தேவனிடமிருந்து வருவது என்று சொன்னால், நமக்கு எப்பவுமே சேஃப் அண்ட் செக்யூர். இதுவே பிசாசு கிட்ட வருது என்று சொன்னால், அதற்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு விஷயம் சாதகமா நடக்குதுன்னு வச்சுக்கிட்டா, அது நமக்கு நல்லா தான் முடியும்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, உங்களுக்கு நடக்கிறது எதுவா இருந்தாலும், கர்த்தாவே எனக்கு வருவது எதுவா இருந்தாலும், அது உங்களுடைய அனுமதி இல்லாம எனக்கு வரக்கூடாதுப்பான்ற ஒரு பொருத்தனையை இன்றைக்கு நாம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சரி பாருங்க, தற்கொலைகளை தூண்டும் பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு நாம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். தற்கொலைகள் ஏற்படும் காரணங்கள் என்னென்ன? நான் முன்னே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. தனிமை, ஏமாற்றம், உறவுகளின் பிரிவு, கடன் தொல்லை, படிப்பில் தோல்வி,
சமுதாயத்தில் ஏற்பட்ட அவமானங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் பலவிதமான காரியங்கள் மூலியமாக, சூழ்நிலைகள் மூலமாக தற்கொலை செய்து கொள்றாங்க. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் தற்கொலைக்கு தூண்டுதலாக அமைகின்றது. இந்தியாவில் அதிகப்படியாக 15லிருந்து 30 வயதுக்கு இருக்கிற அந்த குறிப்பிட்ட வயதுள்ளவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்ப சார்ந்த விஷயங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா, நெறைய தற்கொலைகள் ஏற்படுது. இதுல 2 கேட்டகரி இருக்கு. 2 கேட்டகரி என்னன்னா, குடும்ப பிரச்சனை நிமித்தம் 33% ஜனங்கள் இந்த தற்கொலைகளை செய்து கொள்றாங்கன்ற ஒரு தகவல் இருக்கிறது. குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக அந்த ஒரு பிரச்சனைக்காக 33%. அது மாத்திரமல்ல, கூலி தொழிலாளர்கள் தங்கள் வறுமை நிமித்தமாக இந்த வறுமை நிமித்தமாக 26% மக்கள் இந்த தற்கொலைகளை நாடுகிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தான் நம்ம இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். அப்போ ஒரு மனிதனின் தற்கொலைக்கு மன அழுத்தமே முக்கிய காரணம் என்று ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதாம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள மன அழுத்தத்தை பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான். முதல்ல நான் சொன்னேன், பிசாசு ஒரு மனிதனை, ஒரு குடும்பத்தை அவன் முடித்துவிட வேண்டும் என்று சொன்னால், ஆசைகளை தூண்டிவிட்டு, அவர்களை இன்னுமாக இந்த உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கும்படிக்கான காரியங்களை அவர் கண்களை காட்டி பலவிதப்பட்ட பண விரயங்களை செய்ய வைத்து, பலவிதமான லோன் மேல லோன் எடுத்து இஎம்ஐ கட்ட வச்சு அவங்க ஒரு கட்டத்துல என்ன கட்டுறது, எங்க வாங்கி எங்க கொடுக்கறதுன்னு தெரியாம இந்த ஒரு லோன் முடிஞ்சா இன்னொரு லோன் இப்படிப்பட்டு பல லோனை எடுத்து கடைசியில ஒரு சூழ்நிலையில எதுவுமே முடியாத பட்சத்துல அப்படியே ஒரு மாசம் ஹோல்ட் ஆச்சுன்னா எனக்கு பாருங்களேன், அடுத்தடுத்த மாசம் அப்படியே மல்டிபிள் ஆயிட்டு, அப்போ வாங்கின தொகையை விட கொடுக்கிற தொகை இன்னும் அதிகமாக பாரம் வந்து அமைஞ்சிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா, இது அப்படியே குட்டி போட்டு ஒரு பெருந்தொகையா வந்து அவங்க மேல ஒரு பாரமா அமரும் பொழுது தான் அவங்க அதால ஈடுகட்ட முடியாதபடிக்கு அவங்க மன அழுத்தத்துக்குள் ஆகுறாங்க. குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, அப்போ பிரிவு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து இது கடைசியில எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தற்கொலைக்கு நேராக முடிகிறத நாம இன்றைக்கு பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான விஷயங்கள்ல அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்ம இதெல்லாம் அஞ்ஞானிகள் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில மாட்டிக்கொள்றாங்க. அவளுக்கு சத்தியம் அறியாது, சத்தியமுள்ள தேவனை அறியாது இருக்கிறபடியால் அந்த ஜனங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க. ஆனா இன்றைக்கு விசுவாசியா இருக்கிற நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடிமைப்பட்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம அவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அவர்கிட்ட ஆலோசனை பெற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு ஆசீர்வாதம் நமக்கு வந்துட்டு இருக்குதா? நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்குள்ள எனக்கு இவ்வளோ கடன் தேவை இருக்கு, இவ்வளோ கடன் இருக்கு, அது நான் சீக்கிரமா செலுத்த விரும்புறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள கண்டிப்பா எல்லாரும் கூட சீக்கிரமா கடனெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் லைஃப் ஆரம்பிக்கணும்னு தான் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்கும் என்பதுல மறுப்பே தெரிவிக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தெரியும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்படி கர்த்தரை உயர்த்துவார் என்கின்ற வாக்குத்தத்தத்தை நாம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. அப்போ இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வைத்து நாம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ இந்த தீராத கடன் பிரச்சனைகள் எவ்வளவு முயற்சித்தாலும் இந்த கடனிலிருந்து வெளியே வர முடியல. ஏன் அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, இதுக்கு பின்னால ஒரு பிசாசின் கிரியைகள் இருக்கிறது என்பதை நான் முன்பே சொல்லியிருந்தேன். இது பிசாசின் கட்டிலிருந்து ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்போ இந்த இதிலிருந்து விடுதலையாக்கப்பட நாம என்னங்க செய்யணும்? இதுல இருந்து போராட்டத்தை எனக்கு தாங்க முடியல. இதுவரைக்கும் நான் எந்த ஒரு
இதற்கு நான் என்னுடைய சுய புத்தின் மேல சாய்ந்து நான் நிறைய விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். இனி யார் எனக்கு உதவி செய்வான்னு தெரியல. இதுவரைக்கும் உதவி செய்தவங்க கிட்ட நான் உதவி கேட்கவும் முடியாது. அவங்களுக்கு நான் நிறைய பணம் தர வேண்டி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க போறது? என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. தலைமறைவாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட கடன் தொல்லையில, கடன் பிரச்சனையில, இது நிமித்தம் தூக்கம் வராம, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நாம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கடன் பிரச்சனையில நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு என்பதை உங்களுடைய ஜெப குறிப்புல, ஒரு ஜெப டைரி இருந்துச்சுன்னா அதை எழுதி வைத்து, அதன் மேல கை வைத்து, ஆண்டவரே இந்த கடன் இதில இவ்வளோ கடன் கடன் செலவு இவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியிருக்கப்பா. இதிலேருந்து நாங்க சீக்கிரமா இந்த கடனெல்லாம் நாங்க முடிச்சுக்கிட்டு, ஒரு ஃப்ரெஷ் லைஃப்ப நாங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபிங்க. இன்னொரு காரியம் என்னன்னா, நம்ம அநேக நேரத்தில நம்மளுடைய சுய புத்தியின் மேல சாய்ந்தபடியால, நம்ம இஷ்டப்படி நிறைய கடன்களை வாங்கியிருப்போம். அதற்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இஷ்டப்படி என்னுடைய ஆசைக்கு இணங்க நான் நெறைய விதமான மற்றவங்ககிட்ட நெறைய கடன வாங்கிட்டேன். நெறைய லோன்லாம் போட்டுட்டேன். அது தெரியாம பண்ணிட்டான்ப்பா. இனி நான் அப்படி தவறு பண்ண மாட்டேன். என்னை எப்படியாவது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து கடன்லேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. இந்த பணத்தை நான் சீக்கிரமா கட்டி முடிக்க என் கைகள் ஆசீர்வதிங்க என்று சொல்லி நீங்க மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு முதலாவது இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். கடன் பாரை, கடன் சுமை என்கிற எண்ணத்திலிருந்து முதல்ல நீங்க ரிலீஸ் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால நம்ம அநேக நேரத்துல இந்த கடன் பிரச்சனை அப்பப்போ வந்துட்டு போதில் உங்க சிந்தையில, ஓ இவ்வளோ கடன் இருக்கு, இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு, இது இது எப்படி முடியுமோன்னு தெரியலையே, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இவ்வளோ இப்படி யோசித்து யோசித்து உங்க எண்ணங்கள் பாரம் அடைவது என்று சொன்னால், நான் உங்களுக்கு விசேஷமான ஆலோசனை சொல்றேன். தேவன் கிட்ட ஓடி போங்க. ஆண்டவரே, இந்த இனி நாங்கள் கடனே வாங்கக்கூடாதப்பா. இனி நான் கடன் வாங்க வாங்க போவதில்லை. கர்த்தர் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையை நீங்க செய்ய முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த வசனங்கள் நமக்கு கை கொடுக்கும். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஆசீர்வாதமும் இருக்கு, சாபமும் இருக்கு. அதுல ஒரு குறிப்பிட்ட வசனம் இப்படியாக சொல்லுது. ஆஹ் உபாகமம் 28:12, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. இது எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்களேன். இங்க வசனமாக சொல்லப்பட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இது கர்த்தர் தேவ ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு நாம இந்த ஆசீர்வாதத்தை நாம எப்படி மாற்றி வைத்திருக்கோம் தெரியுமா? இன்றைக்கு நாம அநேக கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனா வசனம் எப்படி சொல்லுதுன்னா, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறாரு. அப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சாபமாய் மாற்றத்தான் பிசாசு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அப்போ அவனுடைய முயற்சி தோல்வி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தேவனை நம்ம எப்படி பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. எடுத்துக்கொண்ட வாசிப்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதுதான் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாய், ஒரு ஆலோசனையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம். அப்போ நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து, முதல்ல நாம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையில நாம பிரவேசிக்க வேண்டும். இரண்டாவது,
அவருடைய வழிகளிலே நாம நடக்க வேண்டும். 3வது நம்முடைய தேவனிடத்துல அன்பு கூர வேண்டும். 4வது அவரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும் அவரை நாம சேவிக்க வேண்டும். 5வது அவர் நமக்கு கற்பிக்கிற, நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனை, கட்டளைகளை நாம் என்ன பண்ணணுமா? கைக்கொள்ள வேண்டும். இந்த 5 காரியங்களையும் ஒரு விசுவாசி செய்வான் என்று சொன்னால், அவன் செய்வது எல்லாம் கட்டாயம் வாய்க்கும். அப்போ நம்ம இந்த 5 காரியத்தை விசேஷமா நம்ம தியானித்தோம் என்று சொன்னால், நம்மைப் போல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இந்த பூமியில கண்டிப்பா வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிற விஷயங்கள். அப்போ இதுல நாம தவறும் பொழுது தான் சாபமாய் மாறுது. கர்த்தர் இங்க சொல்லி வைத்திருக்கிறார்ல, நம்ம இந்த உபாகமம் 28ல நம்ம வாசிக்கும் பொழுது, இங்க சொல்லப்பட்டிருக்கு. அ 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்த நான் படிக்கிறேன் கேளுங்க. "இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கட்டளையின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாத போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்." அப்போ கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம செவி கொடுத்து கை கொண்டு வருவோம் என்று சொன்னால் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இதுவே அவர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை, கட்டளைகளை செவி கொடுக்காம அதை கை கொள்ளாமல் போவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சாபத்துல நம்ம பங்கடைவோம். அப்போ எப்பவுமே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காருல்ல, நமக்கு முன்பாகத்தான் ஆசீர்வாதமும் உண்டு, சாபமும் உண்டு. நம்ம எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? இன்றைக்கு நம்மளுடைய சுய புத்தியின் மேல நம்ம சாய்ந்து ஒரு முடிவை எடுக்க போனால், அதோடைய முடிவு சாபத்துல தான் போய் முடியும். இன்றைக்கு இயேசுவிடம் போய் நம்மளுடைய நம்மளுடைய குடும்பத்தையும், நம்மளுடைய குடும்ப பொறுப்புகளையும், நம்மளுடைய ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுதும், "ஆண்டவரே இது எனக்கு தேவையானது தானா? இது என்னுடைய லைஃப்‌க்கு உபயோகப்படுமா? உம்முடைய சித்தம் இருந்து அது எனக்கு செய்யப்படுதுங்கப்பா" என்று சொல்லி நம்ம கவனமா இருப்போம் என்று சொன்னால் கவனமா இருப்போம் என்று சொன்னால், நாம இப்படிப்பட்ட பொல்லாத வலையிலிருந்து நாம நீங்கலாக்கி ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா! சரி, அப்போ இந்த வேலையில கூட இந்த செய்தி உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக ஜனங்கள் சிக்கி இருக்கிறாங்க. இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வேதனையா இருக்கு. ஒரு குடும்பமே, அந்த 2 சின்ன பசங்க பரிதாபமா இறந்து போனாங்க. நான் பார்த்த அநேக செய்திகள்ல குடும்பமே தற்கொலை பண்ணிக்கிறதுல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருமே சிறு சிறு பசங்க இருக்கிறாங்க. வாலிப பசங்களும், சின்ன பசங்களும் இப்படி இருக்கிறாங்க. அவங்களும் அந்த அந்த தற்கொலையில பங்கு கொள்றாங்க. இது எவ்வளோ வேதனையான முடிவு. இதில உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, ஒரு சென்சஸ் எடுத்து பாருங்க. தற்கொலை செய்து கொள்ற குடும்பத்தில இருக்கிற அவங்க அவங்க எவ்வளோ நெருக்கப்படுறாங்க. அவங்க பின்னால எவ்வளோ விதமான பாதிப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும் இருக்கும்போது, நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா! இது கடைசி காலமா இருக்கிறபடியால, பிசாசு பல வகையான வலையை விரித்துக் கொண்டிருக்கிறான். நாம எந்த உலக இச்சைகளுக்கும் இடம் கொடுக்க போகக்கூடாது. நமக்குள்ள பொருளாசை என்பது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொருளாசை உடையவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. நமக்கு பொருட்கள் தேவைதான். போதும் என்ற பொருள் நமக்கு போதும். போதும் என்கிற இதயம் நமக்கு எப்பவுமே வேணும். நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் கண்டிப்பா கொடுத்திருக்கிறாரு. நம்ம மற்றவர்களை பார்த்து நாம இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், இப்படிப்பட்ட ஒரு வசதி எனக்கும் வேணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கை சின்ன ஒரு ஒரு குடிசை வீடா இருந்தாலும் கூட அதுல சமாதானம் கண்டிப்பா இருக்கும். பெரிய பங்களால இல்லாத சமாதானம் கூட குடிசை வீட்டுல இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவங்க இருக்கிறதே போதும் என்று நினைக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் வர 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 இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்கின்ற அந்த ஒரு ஆசை தான் ஒரு அழிவுக்கு பேராபத்தாய் முடிகிறது. அப்போ பொருளாசை, மண்ணாசை, பெண்ணாசை இதெல்லாமே நம்முடைய ஆத்துமாவை திருடும்படிக்கு தான் பிசாசு வைக்கிற கண்ணிகளாக இருக்கிறது. இதை குறித்து வேதத்தில் நிறைய வசனங்கள் போடப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நம்ம எடுத்து பேசுவோம் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு நேரமே போதாது. அப்போ இன்றைக்கு முக்கியமாக நான் சொல்லி ஜெபிக்க வேண்டிய என்ன விஷயம் என்ன தெரியுமா? இந்த தற்கொலைகளுக்கு காரணமா இருக்கிற சத்துருவை நாம
கடிந்து கொண்டு செபிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொண்டு செபிக்கணும். கடன் பிரச்சனை இருக்கிற குடும்பங்கள் இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தர் தரும்படியாக செபிக்க போறோம். அவர்கள் மனங்கள் திரும்பும்படியாக நாம செபிக்க போறோம். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதாவது குடும்பங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு என்று சொன்னால் அந்த குடும்பத்துக்காக இப்பொழுது செபிங்க. ஒருவேளை நீங்களே இப்படிப்பட்ட கடன் பிரச்சனைகள் பாரங்கள் அழுத்துவது என்று சொன்னால் இப்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்றாய் தேவனை நோக்கி பார்த்து நம்ம வேண்டுதல் செய்வோம். அப்படி நம்ம ஒரு மனமாக பூமியில நம்ம ஒரு மனதோடு ஜெபத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை அங்கீகரித்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். நமக்கு இருக்கிற சாபங்களை எல்லாம் கர்த்தர் அதை நீக்கி போடுவார். நாம ஜெபிக்கலாமா? நம்ம எல்லாரும் கூட இந்த ஜெப வேளையில அப்ப நம்ம ஒன்றாய் கூடி தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். வாங்க நாம இப்ப ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த வேலையில கூட ஆண்டவரே, நாங்க இந்த செய்தியை கூட ஆண்டவரே அப்பா ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்பா இதுல அப்பா இந்த தற்கொலை நிமித்தமாக ஆண்டவரே அநேக குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்பா தப்பா கடன் தொல்லை நிமித்தமாக ஏகப்பட்ட பேர் தற்கொலை செய்து கொள்றாங்க. இன்றைக்கு கடன் பிரச்சனையினால தவிக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. கடன் பிரச்சனை பாரத்தினால தவிக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. அப்பா ஏகப்பட்ட தேவைகள் நிமித்தமாக ஏகப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக கடன்களை வாங்கி 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 அதை அடைக்க முடியாதபடிக்கு மன பாரப்பட்டு வேதனைப்பட்டு இன்றைக்கு அநேகர் முடங்கி போய் இருக்கிறாங்கப்பா. சத்ருவானவன் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் தனி நபரையும் அழிக்கும்படிக்கு அப்பா அவன் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்பா இந்த கடன் பிரச்சனையிலிருந்து அப்போ ஒவ்வொரு மனிதனும் விடுதலை ஆகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே தேவனே, இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில என் தேவனாகிய கர்த்தர் விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அப்பா இந்த கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம். கடன் தொல்லை நிமித்தமாக ஒவ்வொரு குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற சத்ருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். குடும்பங்களை கெடுக்க நினைக்கிற தற்கொலைக்கு நேராக தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படவும் அப்பா ஆண்டவரே ஒரு நல்ல ஆலோசனையும் நல்ல ஆறுதலும் பரலோகத்திலிருந்து அவர்களுக்கு இப்பொழுது உடன்றாகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தாவே தேவனே, இப்படிப்பட்ட செய்திகள் எவ்வளவா இருதயத்தை அப்பா காயப்படுத்துகிறது. அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடுதலை காணப்படணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானம் இருக்கணும். இந்த கடன் பிரச்சனையால தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கர்த்தர் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. அப்பா கடன் பிரச்சனையா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமா அந்த கடன் அவர்களை கட்டி தீரு மட்டும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபைகளை பெருக செய்வீராக. அப்ப அந்த கடன் பிரச்சனை எல்லாவற்றும் சீக்கிரமா முடிக்கத்தக்கதான கிருபையும் பலத்தையும் தாங்கப்பா. அப்பா ஆண்டவரே, உம்முடைய கண்களில் கிருபை இரக்கமும் உண்டாகட்டும். அப்பா தெரிந்தோ தெரியாம அப்பா பல விதத்துல அவங்க பணத்தை புரட்டி அப்பா கடன்களை வாங்கி ஒரு பொருளை வாங்கி இருப்பார்கள் என்று சொன்னார். அப்பா அவர்கள் செய்த எல்லா துணிகரமான பாவங்களுக்கும் தயவாய் மன்னித்தருளுங்க அப்பா. தேவனே மனம் இறங்குக கர்த்தாவே. தேவனே அநேகர் அப்பா தன்னுடைய வீட்டிற்காகவோ இல்ல படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ ஏதோ ஒரு தேவைகளுக்காக வாங்கினது உண்மைதான். ஆனால் அவர்கள் கட்டி முடிக்காத பட்சத்துல அவர்கள் இன்றைக்கு வேதனையும் பாரமும் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா அவங்களை ஆசீர்வதித்து அப்பா கடன் பிரச்சனை எல்லாவற்றிலும் அவங்க முடித்து விட்டு கடன் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி விட்டு ஒரு நியூ லைஃப் அவங்க ஆரம்பிக்கும்படியாக செபிக்கிறேன் கர்த்தாவே. தேவனே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இனி அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவானாலும் கர்த்தாவே அது உம்மண்டை வந்து ஜெபிக்கட்டும் கர்த்தாவே. அப்பா எந்த ஒரு பொருள் வாங்கும் பொழுதோ அது அப்பா இது எங்களுக்கு இன்னைக்கு தேவையா இது தேவையில்லையா என்பதை ஆலோசனை
கேட்டு உம்மிடம் வருகிற பதிலை வைத்துக்கொண்டு பிற்பாடு ஒவ்வொன்றையும் வாங்க கிருபை செய்யுங்க. அப்படிப்பட்ட ஞானமுள்ளவர்களாய் இருக்கும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு இஷ்டப்படி நாங்கள் எங்க இஷ்டப்படி நாங்கள் எங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதபடிக்கு உம்முடைய சித்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அது பரலோகத்திலிருந்து சாங்ஷனாக எங்களுக்கு வரட்டும் அப்பா. எங்களுடைய முயற்சினால ஒன்றும் ஆகக்கூடாதப்பா. உம்முடைய ஆசீர்வாதத்தினால தான்ப்பா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க. இதுவரைக்கும் நாங்கள் ஏதாவது எங்களுடைய சுய புத்தியாய் நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம் ஆனால், உங்களுடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போம் ஆனால், அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம், வருந்துகிறோம். இந்த நாள்ல இந்த நிமிஷத்திலிருந்து எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பொருளானாலும் ஆசீர்வாதங்கள் ஆனாலும் எதுவா இருந்தாலும் நாங்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் அனைத்தும் பரலோகத்திலிருந்து மாத்திரமே வரட்டும் கர்த்தாவே. பரலோக தேவனிடத்திலிருந்து மாத்திரம் எங்களுக்கு இறங்கி வரட்டும். அப்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவன் தாமே அநேகரை விடுதலைப்படுத்தி அநேகருக்கான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகள், சமாதானமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பீராக. நாங்கள் சீக்கிரத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம் ஆண்டவரே. இன்றைக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகள், கடன் போராட்டங்கள் எல்லாம் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முடிவடைய போகிறது. எனக்கு இருக்கிற இந்த தொகை அது சீக்கிரமா இந்த வருடத்தில் நான் முடிக்க போகிறேன். கர்த்தர் என் கைகளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். அவரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அது கட்டாயம் பெற்றுக் கொள்ளுவேன். அவருடைய ஆலோசனையை நான் நம்புகிறேன். அவர் என்னை விடுவிக்க அவரால் கூடும். நான் அவமானப்பட்டு போக மாட்டேன். நான் எந்த ஒரு வேதனையும் எனக்கு வராது, மன அழுத்தம் எனக்கு வராது. கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார். என் கடன் பிரச்சனையை கர்த்தர் சந்திப்பார். என் தேவைகள் எல்லாவற்றை கர்த்தர் முடிக்க போகிறார் என்கிற கிருபையின் வார்த்தைகளை எங்கள் வாயிலே வைத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், நாங்களோ கடன் வாங்காதிருப்போம் அப்பா. ஆமாண்டவரே, கொடுக்கிறவர்களாக எங்களை மாற பண்ணுங்கப்பா. அப்பா, நாங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக, அநேகருக்கு நாங்கள் அப்பா அநேகரை தாங்குகிறவர்களாக எங்களை மாற பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழவே நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்காகத்தான் நீங்க சிலுவைக்கும் போனீங்க அப்பா. அப்பா, நாங்கள் ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி தான் நீங்க தரித்திரரானீங்களப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவர் இந்த பூமியில் ஆண்டவரே அப்பா நல்லா வாழ்ந்து சுகித்து இருக்கும்படிக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி வாழவே அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்தருளும். இப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தருகிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க விடுதலையையும் அப்பா சுகத்தையும் தந்து அப்பா ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோலாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி அமைக்கும்படியா இந்த இரவுல எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவனே, இந்த வேலையிலும் கூட அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் குடும்பமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நோக்கி வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே பரலோக ஜோதிகளின் பிதாவிலிருந்து எங்களுக்கு வந்து இறங்கட்டும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் கர்த்தர் எங்களை வல்லமையாய் எங்களை நடத்திப்பிக்க போகிற எல்லா காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்கள் ஜெபங்களை அனைத்தையும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இவை அனைத்தையும் மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு என்று சொன்னால் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம செபிக்கலாம். இனியும் இப்படிப்பட்ட செய்திகளை நம்ம காணாதபடிக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து காக்கும்படிக்கு நம்ம தொடர்ந்து செபிப்போம். பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்கள், சதி திட்டங்களை நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு முறியடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.